வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா சேதனை வீட்டுக்குள்ள சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வைக்கிறாங்க. என்ன ஆக்டிவிட்டினா, எப்பா இந்த ஒரு டிக்கெட் 50 நாள் எப்படி வந்துச்சுன்னே தெரியலப்பா, 50ஆம் நாளில் வந்து நிற்கு. ஆனால் இந்த டிக்கெட்லாம் அப்போவே ஊர் போய் சேர்ந்துருக்கணும்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே அது பொருந்தும். இவங்கெல்லாம் எப்படி 50 நாள் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்களெல்லாம் மற்ற சீசனில் தூக்கி போட்டிருந்தா முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரத்திலே கலண்டு போகக்கூடிய டிக்கெட் தான் இந்த சீசனில் உட்காந்துருக்காங்க இப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அது பொருந்தும். பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் வந்து ரம்யாவை சொல்லியிருக்காங்க போல. ரம்யா 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 ரம்யான்னு சொல்லிட்டு அதே டவுட் தான் எனக்கும் இருக்குது. ரம்யா எப்படி இவ்வளோ நாள் சர்வே ஆனாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரம்யா மேலே மட்டும் டவுட் இல்லை, வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு சில பேர் மேலே எனக்கு டவுட் இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி 50 நாள் வந்தாங்கன்னே தெரில. சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்ல போகிற ஆட்கள்லாம் வேறு சீசனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இந்த டைமில் தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக 50 நாளில் வந்து இந்த பிக் பாஸ்கில் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்கெல்லாம் 50 நாள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. அது யார் யார், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க யார் யார் வன்மத்தை கக்கியிருக்கா, எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன்ல, இன்னைக்கான எபிசோடில் எதுவுமே இல்லை, சும்மா சேதன் ஏதோ கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த செக்மெண்ட்டு. ஸோ பெருசாக இருக்காது போல். இந்த செக்மெண்ட்டை வச்சு பெருசாக ஓடினதாக கேள்விப்பட்டேன். அதனால் இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அதான் வர வர அப்படி தான் இருக்குது. வாரம் இவனுக்கு கண்டென்ட் வேறு சரியில்லை. அதனால் வாரம் கண்டென்ட் இல்லாமல் மொத்த கண்டென்ட்டே ஒரு நாளில் பிடிச்சி போட்டு அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து போரிங்காக எடுத்து போட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நேற்றுக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். சரி, ஓகே. யார் யார் வன்மத்தை கக்கியிருக்கா, உண்மையாகவே யார் அந்த டிக்கெட்டு 50 நாள் எப்படி வந்தாங்கன்னே தெரில அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் வந்து ரம்யாவை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அரோரா ரம்யாவை செலக்ட் பண்ணுறாங்க, காமு மாமா கெமியை செலக்ட் பண்ணுறாங்க, திவ்யா விக்ரமை செலக்ட் பண்ணுறாங்க. திவ்யா உங்களுக்கு வன்மம் இருக்குன்னு தெரியுது, அதுக்குன்னு இப்படியா இவர் எப்படி 50 நாள் வந்தாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஏங்க பார்க்க போனால் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களை கதற விட்டதே விக்ரம் தான். நீங்கள் தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டு உருண்டுட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது விக்ரம் 50 நாள் எப்படி வந்தாருன்னு தெரிலன்னு சொல்கிறதுலாம் எனக்கே சிரிப்பாக இருக்குங்க. வன்மம் தானே, வன்மம் ரொம்ப வன்மத்தில் சுற்றிட்டு இருக்காங்க ப்ரோ. இதில் பிரச்சனை வந்து ரம்யாவை சொல்கிறாங்க, சுபிக்ஷா வந்து ரம்யா சொல்கிறாங்க. சுபிக்ஷா நீங்கள் எல்லாம் ரம்யாவை சொல்கிற நிலைமைக்கு வந்திருக்கு இந்த பிக் பாஸ் வீடு, அப்படி தான் இருக்குது. வியானா வந்து ரம்யாவை சொல்கிறாங்க. வியானாவை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட்டே கிடையாது ப்ரோ. ஆனால் அப்பப்போ நான் எப்போவுமே சொல்லும் தெரியுமா, இந்த பொண்ணுகிட்ட கண்டென்ட்டே கிடையாது. ஆனால் வாரம் ஒரு 3 நாள் முழிச்சு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசிட்டு போகும். அந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பொண்ணை காப்பாற்றும். வாரம் கரெக்டாக ஒரு 3 பாயிண்ட்ஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசிடுவா. நீங்கள் நல்லா பாருங்கள், அப்படித்தான் இருக்கும்னு. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு வாரம் எப்போவாச்சும் ஒரு கண்டென்ட்டை வந்து டப்புன்னு பேசிட்டு போயிருது. அந்த கண்டென்ட் பெரிய கண்டென்ட்டாக இருக்குது, கரெக்டான கண்டென்ட்டாக இருக்குது. அதனால் இந்த பொண்ணை காப்பாற்றிட்டே இருக்காங்க. ஸோ வியானா வந்து ரம்யாவை சொல்கிறாங்க, சபரி வந்து பார்வை சொல்கிறாப்புல. சபரிக்கு இதே வேலை ப்ரோ, 24 hours சேஃபாக ப்ளே பண்ணிட்டே இருக்காரு. இது பக்கா சேஃப் ப்ளே ப்ரோ. இப்போ பார்வை சொன்னால் பாரு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பாரு சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்வை டார்கெட் பண்ணி சொல்கிறது. ஏன் உங்கள் தங்கச்சியை சொல்ல வேண்டியதானே? உங்கள் தொங்கச்சி தானே இந்த வீட்டுக்குள்ளே எப்படி 50 நாள் வந்துச்சுன்னே தெரில. இவர் வேனுக்குன்னே இப்படி சேஃபாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார் ப்ரோ. இதில் விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க, அண்ணே ஏனேடு கொடுமை பண்ணுற, சாண்ட்ரா இப்போ தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வந்து 3 வாரம் இருக்குமாண்ணே, 3 வாரத்தில் 50 நாள் இவங்க எப்படி வந்தாங்கன்னே தெரிலன்னு சொல்லி குத்துறேன்னா உனக்குள்ளே எவ்வளோ கோபம் இருக்குது? ஏன் போட்டு இப்படி குத்திட்டு இருக்கீங்க? இந்த விக்ரம் வந்து சாண்ட்ராக்கு என்ன ரீசன் கொடுக்காங்கன்னா, சார் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டன்ஸை வெறுப்பேற்றுறக்கும் பிக் பாஸை மதிக்காமல் இருக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் தெரில சார். எப்படி இவங்களாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னே தெரில, இதே பிரித்து பார்க்க தெரிலனா இவங்கெல்லாம் எதுக்கு சார் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டு குத்துறாப்புல. ஓகே உங்களுக்கான வன்மத்தெல்லாம் கக்கியிருக்கீங்க. பட் எனக்கு இங்கே இந்த ப்ரமோல காமிச்ச ஒரு சில பேர் மேலே எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குது. இப்போ சுபிக்ஷா வந்து நியாயப்படி பார்க்க போனால் தன்னை தானே குத்தி இருந்திருக்கணும். சுபிக்ஷா வந்து நான் தான் சார், நான் இந்த 50 நாள் இந்த வீட்டில் எப்படி வந்தேன் எனக்கே தெரிலன்னு சொல்லி சுபிக்ஷா அவங்களுக்கே சொல்லியிருக்கணும். ரம்யா அவங்களுக்கே சொல்லியிருக்கணும். வியானா அவங்களுக்கே சொல்லியிருக்கணும். அரோரா அவங்களுக்கே சொல்லியிருக்கணும். கெமி அவங்களுக்கே சொல்லியிருக்கணும். மற்றபடி வேறு எல்லாருமே கொஞ்சம் ஓகே தான். மற்றபடி ஒயில்ட் கார்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அரோரா ப்ரோ இவங்கெல்லாம் எப்படி 50 நாள் கடந்து வந்தாங்கன்னே தெரில. அப்படிங்கிறல அரோரா, எஃப்ஜே, கெமி, சுபிக்ஷா, ரம்யா, வியானா இந்த 6 பேர், கனி இவங்கெல்லாம் எப்படி 50 நாள் வந்தாங்கன்னு எனக்கு தெரில.
கண்டென்ட்டே இல்லாமல் மற்ற ஆட்கள் கூட ஒரு சில பேர் வந்து சேனல் சப்போர்ட்டில் இருக்காங்க, ஒரு சில பேர் நல்ல ஓட்டுகள் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி சர்வே ஆகிட்டாங்க. பட் நான் சொன்ன ஆட்களுக்கு உண்மையாக ஓட்டுகளும் இல்லை, கண்டென்ட்டுமே இல்லை. இவங்கெல்லாம் எப்படி 50 நாள் சர்வே ஆனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட்டாக தான் இருக்குது. இவங்களெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, வேறு சீசனில் தூக்கி போட்டிருந்தா வாய்ப்பே கிடையாது. 2வது வாரம் இல்லை 3வது வாரம் தான் தூக்கி வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க கிட்டலாம் உண்மையாகவே கண்டென்ட் இல்லை ப்ரோ. இப்போ அரோரா கிட்ட என்ன கண்டென்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த முதல் 2-3 வாரங்கள் ஃபுல்லாகவே இந்த பக்கம் துஷார், அந்த பக்கம் காமு மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனை மட்டுமே வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே அரோரா கிட்ட கண்டென்ட் இல்லை. இப்போ தான் கடந்த 2 வாரங்களாக நல்லா ஓப்பன் ஆகி பேசிட்டு இருக்காங்க, நல்லா பாயிண்ட்ஸ் பிடிச்சி பேசுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ஒரு 2-3 வாரங்கள்லாம் அவங்க கிட்ட சுத்தமாக கண்டென்ட்டே கிடையாது. எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியாம தான் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் அரோரா. ஸோ அடுத்த கெமிலாம் சுத்தம் வெறும் டாஸ்க் மட்டும்தான். சும்மா சொல்லிக்கலாம் டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லிட்டு, மற்றபடி வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லை. வீட்டுக்குள்ள ஏதாச்சும் சும்மா ஃபன் பண்ணுவோம், இல்லை வீட்டுக்குள்ள ஏதாச்சும் சும்மா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்போம், இல்லை வீட்டுக்குள்ள ஏதாச்சும் அப்படி ஒரு சண்டை போட்டு உருளுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் கெமி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ கடந்த ஒரு 2-3 நாட்கள் மட்டும்தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி கெமிக்கிட்டலாம் எதுவுமே கிடையாது. அடுத்த சுபிக்ஷா. ஐயோ, இந்த சுபிக்ஷா பொண்ணுலாம் எனக்கு தெரிஞ்சு கடந்த 3 வாரங்களாக கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டென்ட்டே கிடையாது சுபிக்ஷா கிட்டலாம். வேணாம், நீங்களே சும்மா யார் சேனலை வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். சுபிக்ஷாக்காக ஏதாச்சும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இல்லை சுபிக்ஷாக்காக ஒரு ப்ரொமோ வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த பொண்ணுலாம் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரியல. அதுவும் கடந்த 2 வாரங்களா ஒரு துப்பிட்டு சுற்றுது பாருங்க. சத்தியமாக சொல்கிறேன், வெறுப்பாக இருக்குது, அவ்வளோ வெறுப்பாக இருக்குது ப்ரோ. உன்ன கேமராவில் துப்புறது, புதுசாக துப்புறங்க பேரில் கலராக துப்பிட்டு இருக்குது. இப்படி துப்புது, அப்படி துப்புது, இப்படி துப்புது, அப்படி துப்புது, எதெல்லாமோ பண்ணி துப்பிட்டே இருக்குதே தவிர வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் பண்ண மாட்டேங்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டான்னா துப்புறதே பெரிய கண்டென்ட் நினச்சிட்டா. இப்படி துப்பிட்டே சுற்றினா அதுவே மிகப்பெரிய கண்டென்ட், அதுவே மக்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துப்புறதை மட்டுமே கையில் ஒரு கண்டென்ட்டாக வச்சு சுற்றிட்டு இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரத்துக்கு சுபிக்ஷாலாம் எப்படி இருக்காங்கன்னு தெரில. அடுத்த வியானா பொறுத்தவரத்துக்கு 2 விஷயம் இருக்குது ப்ரோ. ஒன்று, அப்பப்போ அந்த பொண்ணு வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க மீன்ஸ் அப்பப்போ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ஸை பேசிட்டு போயிடுறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸாக இருக்கிறனால அந்த பொண்ணு வந்து அதிகமாக வெளியே தெரியுறாங்க. 2வது, உண்மையாகவே அந்த பொண்ணுக்கிட்ட கண்டென்ட் கிடையாது. அந்த பொண்ணு யாருக்கிட்டேயாச்சும் பயங்கரமாக சண்டை போட்டு பார்த்தீங்களா? இல்லை. அந்த பொண்ணு எங்கேயாச்சும் உட்காந்து பயங்கரமாக ஃபன் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நடந்த ஏதோ ஒரு டாஸ்கில் இறங்கி பயங்கரமாக அடித்து விளையாடி பார்த்தீங்களா? இல்லை. எதுவுமே அந்த பொண்ணு பண்ணது கிடையாது. அந்த பொண்ணு பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், அப்படி சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது. ஆக்சுவலாக லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ரு, ஓகேவா? லாஸ்ட் சீசனில் ஒருத்தவங்க இப்படி தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. பட் அது உண்மையாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க. பட் அதுக்கான ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து இருந்துட்டு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. பட் மக்கள் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இவங்க பேசுகிற இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் இவங்களை காப்பாற்றுது. நல்லா பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து எதாவது பாயிண்ட்ஸ் பேசுவாங்க. பெருசாக எல்லா இடத்துலையும் போய் தனக்கான கருத்தை வைக்கிறது கிடையாது. ஒரு சண்டை நடக்கா அந்த சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கேட்குறது அந்த சண்டையை பற்றி கேட்டு முடிச்சுட்டு அந்த சண்டையில் இவங்களுக்கான கருத்தை வைக்க வரல, போயிட்டு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு கருத்துக்களை மட்டும் போட்டுட்டு போகிறது, மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போது முந்தாண்டத்து கூட பார்த்துருப்பீங்க, இந்த பால் சண்டை ரொம்ப நேரம் போச்சு, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே பால் சண்டை போச்சு. அவ்வளோ நேரம் உள்ளே போல வியானா. ஆனால் கடைசியில் எல்லாருக்கான கதையும் கேட்டுட்டு கடைசியாக உள்ளே போயிட்டு நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியதானே, நானும் தான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், நான் போக தானே செஞ்சேன், ஏன் பிக் பாஸை மதிக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸை போய் போட்டு பிரச்சனைக்கு ஆப்போசிட்ல பேசி பிரச்சனை கிறுக்காக்கி பிரச்சனை அப்புறம் அவ வந்தா நான் போட்டு தெளிவுன்னு சொல்லி டைலாக் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வியானா போய் கேமரால போயிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப த்ரெட்டிங் கொடுக்காருன்னு சொல்லிட்டு பேசி. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து பயங்கரமான பாயிண்ட்ஸ் அந்த பொண்ணு போட்டுட்டு போயிருது. அவ்வளோதான். அந்த பொண்ணுகிட்ட வேறு எதுவுமே கண்டென்ட் கிடையாது. அடுத்த எஃப்ஜே இவெல்லாம் எப்படி வரானே தெரில ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன், அவனுக்கு ஓட்டுகளுங்கிறதும் இல்லை, அவன் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணல. ஆனால் டாஸ்க் நல்லா விளையாடுறான், அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பேசுகிறான், லைட்டாக சண்டை போடுறான். இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு தப்பிச்சிட்டு இருக்கான். கனியை பொறுத்த வரைக்கும் அதே தான், பேச்சு மட்டும்தான், மற்றபடி அவங்ககிட்ட வேறு எதுவுமே இல்லை. இன்னும் ஏதாவது பேசுகிறாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு மட்டுமே சர்வே ஆகிட்டு இருக்காங்க, மற்றபடி அவங்ககிட்டலாம் எதுவுமே இல்லை. ரம்யா உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் எப்படி 50 நாள் கடந்தாங்கன்னே தெரில, அதுதான் உண்மை. இன்னும் 50 நாள் இருக்குது, பட் இன்னும் 50 நாள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இன்னொரு 20 நாள் தான் சொல்லலாம். இன்னும் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 3 வாரங்கள் தான். 3 வாரங்கள் தாண்டினதுக்கு அப்புறமே இந்த பிக் பாஸ் வந்து வேகமாக போயிடும். 3 வாரங்கள் மட்டும்தான் இந்த பிக் பாஸ். நான் அடித்து சொன்னேன், 3 வாரம் இல்லை, ஒரு 4 வாரம் வேணால் வச்சுக்கலாம் ப்ரோ. 4 வாரங்கள் மட்டும்தான் பிக் பாஸ். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு, பானைப்பெட்டி, டிக்கெட்டு, ஃபினாலே அப்படின்னு சொல்லி ஸ்வங்கின்னு முடிச்சிருவாங்க. எதுவுமே இருக்காது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். இன்னும் 4 வாரங்கள் இருக்குது.
4 வாரங்கள் இல்லை, 3 வாரங்கள் தான். என்ன பொறுத்த வரைக்கும் 3 வாரங்கள் தான் ப்ரோ. 3 வாரங்கள் இருக்குது. இந்த 3 வாரங்களை இவங்க எப்படி கடக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.